துலாம், தெரிஞ்சு கூட இந்த தவற செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு கிரகத்தினுடைய மாற்றத்தினால பிசினஸ் பண்றவங்களோ, வியாபாரம் பண்றவங்க, வணிகம், வர்த்தகம் இவங்க எல்லாமே கொஞ்சம் இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு கிரகத்தினால உங்களுக்கு பணம் காசும் அதிர்ஷ்டமும் வரப்போகுது அப்படின்றதையும் நான் சொல்றேன். இது டிசம்பர் மாத ராசி பலன். நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த அட்வைஸ் தேவைப்படும் இல்லையா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டேரோ கார்ட் ரீடர், அண்ட் இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்லா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும், உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. சோ உங்களுக்கு வரக்கூடிய தடை, தாமதம், பிரச்சனை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிடுவாரு. அதாவது துலாம், ரிஷபம் இவங்க இந்த 2 ராசிக்குமே சனி பகவான் மட்டும்தான் முதல் தர யோகாதிபதிகள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மத்த எந்த ஒரு ராசிக்குமே அவர் முதல் தர யோகாதிபதியே கிடையாது. இந்த துலாமும் ரிஷபமும் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். அதுலயும் இந்த துலாம தான் நான் சொல்லுவேன். ஏன்னா துலாமுக்கு 6ஆம் இடம் என்பது ரோணம், ரோகம், சத்ருஸ்தானம். அந்த ஸ்தானத்துல போய் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாவே சனி பகவான் வக்ரமா தான் இருந்திருக்கிறாரு. இந்த நவம்பர் மாதம் சனி பகவானுடைய வக்ர காலங்கள் முடிவடைது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 26, 27 அவருடைய வக்ர நிலைமைகள் முடிவுக்கு வந்துரும். சோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும், பாக்கியத்தையும், யோகத்தையும், யாருக்குமே இல்லாத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும். எந்த ஒரு ராசிக்குமே செய்யாத ஒரு அதிர்ஷ்டம் சனி பகவான் உங்க ராசிக்கு செய்யறாரு. ஏன்? சனி உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான நண்பர். சுக்கிரனும் சனியும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். சுக்கிரனும் சூரியனும் ரொம்ப நெருக்கமான பகைவர்கள். ஏன்னா இந்த துளாராசில தான் சூரியன் நீச்சம் அடைறாரு. இதே துளாராசில தான் சனி பகவானும் உச்சமடைறாரு. அதாவது பாருங்க எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு, எவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்களா? சனியும் சூரியனும் ஒரே ராசியில, அதாவது ஒண்ணுத்துக்கு விரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரே ராசியில உச்சம் நீச்சம் அடையுது. ஓகேங்க. இப்போ துலா ராசி எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவனம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 5ஆம் வீடு. உங்களுடைய 5ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறாரு. 11ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு சூப்பரா ஒரு ஆர்மி மாதிரி ஒரு குரூப்பே ஃபார்ம் ஆயிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் இருக்காங்க, ஒரு கிங் இருக்காங்க, அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஏன்னா சுக்கிரன் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்ல முடியும். கிங் இங்க ராஜான்னு நான் இங்க யார சொல்றேன்னா சூரியன், நம்மளுடைய கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான். அப்புறம் சோல்ஜர், வாரியர்ன்னு நான் யார சொல்றேன் அப்படின்னு நீங்க பாருங்க, செவ்வாய். அதாவது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய முயற்சிகளை, இப்ப நீங்க ஒரு விஷயம் முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சியை பழிக்க வைக்கிற இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலை. ஆனாலும் உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால, யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பெரிய தொகையை நான் போடுறேன், பெருசா நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றேன், ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி மாதமே முடிய போகுது. இத்தனை மாதம் நீங்க பண்ணாத ஒரு விஷயத்த திடீர்னு இன்னைக்கு ஏதாவது இல்ல இந்த டிசம்பர் மாதம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எதையுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருக்காரு. அந்த பக்கம் கேது பகவான் சுக்கிரனோட நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல போய் இருக்காங்க. சோ ராகு பகவான் இங்க ஃபுல் பவர்ல இயங்குவாரு. அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு எந்த மாதிரி அமைப்புல இருக்காருன்னு பாருங்க. உங்களுடைய லக்னத்துல இருந்து, பொதுவா சொல்றேன், உங்களுடைய லக்னத்துல இருந்து 2, 7, 10 இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும்போது டெஃபினட்டா நீங்க பிசினஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இந்த மாதிரி டைம்ல பண்ணுங்க. இந்த டிசம்பர் மாதம் பண்ணுங்க.
மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யாம இருக்கிறது நல்லது இந்த மாதம். மேபி நீங்க வந்து நியூ இயர்க்கு அப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இப்பதான் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார். இந்த நவம்பர் மாதம் தான் உங்களுக்கு வந்து 26, 28 வந்து அந்த வக்ர நிவர்த்தி. உங்களுக்கு யோகாதிபதி, உங்களுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், இந்த சூப்பர் ஸ்டார் நம்ம லைஃப்ல வந்துட்டா நல்லா இருக்குமே, நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே மாறிடுமே, ஒரு ஹாப்பினஸ் வந்துருமே அப்படின்னு சொன்னா அது வந்து சனி பகவான் தான். அவரும் வக்ரம் இப்பதான் நிவர்த்தி ஆயிருக்காரு. அதாவது பின்னோக்கி இருக்கு, ஒரு பிளானட் வந்து ரெட்ரோகிரேஷன்ல இருக்கு டிகிரிஸ் வைஸ்ல. அதால பெருசா பலனும் கொடுக்க முடியாது இல்லையா. அந்த வக்ர நிவர்த்தி இந்த நவம்பர் தான் அடையுது அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸை கொடுக்க மேக்சிமம் ஒரு 15 to 20 டேஸாவது ஆகும். புரியுதுங்களா? அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதுக்கப்புறமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ஒரு பிளானட் சனி, அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாருங்களேன், உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல ஒரு ஆர்மியே, ஒரு படையே வந்து திரண்டு நிக்குதுன்னு நான் சொன்னேன். அந்த படைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு பாகியத்தையும் ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது குரு அப்படின்றதுதான் வழிகாட்டி. அப்ப அந்த குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வக்ரமாயி உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வக்ரமாயி போயிட்டு இருக்காரு. 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வக்ரமாயி போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதம் யாராவது ஒரு வழிகாட்டி நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க படுற இந்த கஷ்டத்துக்கும் உங்களுக்கு இருக்க இப்ப கன்ஃபியூஷனுக்கும் சில நேரங்களில் முடிவு எடுக்க முடியாம இருக்கு, உங்களுடைய பிசினஸ்லயும் சரி உங்களோட கரியர்லயுமே சரி. அதனால குரு பகவான் வந்து 9ஆம் இடம் பாகியஸ்தானத்துக்கு போறதுனால நிச்சயமா யாராவது அட்வைஸ் உங்களுக்கு பண்ணாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த மாதத்துல கண்டிப்பா ஒரு பெரியவங்களோட அட்வைஸை நீங்க கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த விஷயம் நீங்க கேட்டுக்கும் போது அதை செயல்படுத்தினீங்கன்னா, அந்த விஷயத்த நீங்க கேட்டு செயல்படுத்தும் போது அது நிச்சயம் வெற்றிகரமா முடியும். ஏன்னா 3ஆம் இடத்துல படையே திரண்டு நிக்குதுங்க, சுக்கிரன், செவ்வாய், சூரியன். இதுக்கு பலமா சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு பின்னாடி இருந்து புதன் வர வந்துட்டாரு. கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதம் பாருங்க, டிசம்பர் 15ஆம் தேதி உங்களுடைய லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ யாரெல்லாம் வந்து சினிமா ஃபீல்டு, ஆர்டிஸ்ட் ஃபீல்டு, பேச்சுத்துறை, வழக்கறிஞரா இருக்கிறவங்க, அட்வொகேட்ஸ், ஜட்ஜ், லீகல் ஃபீல்டுல இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு மாதமா வந்து அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு. பிகாஸ் குருவோட பார்வை சுபத்துவம் வாங்கி அந்த வக்ர குருவோட பார்வை 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்துல இருந்து 3ஆம் வீட்டுக்கு விழுது. ஆல்ரெடி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல சனி இருக்காரு. ஸோ இந்த மாதத்துல, இந்த மாதம் இல்ல, பொதுவாவே நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க வந்து யாராவது வந்து லீகல் ஃபீல்ட்ல போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து துலாம் ராசியில இருக்கவங்க போகலாங்க. சனி பகவான் நல்ல பொசிஷன் எடுக்கிறாரு. அண்ட் குரு பகவானும் அடுத்தடுத்த பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. தட் இஸ் எக்ஸலன்ட் பொசிஷன், அது சூப்பரான ஒரு பொசிஷன். அடுத்து வந்து லாபஸ்தானத்துக்கு போவாரு. இப்படி அடுத்தடுத்து அவர் போகக்கூடிய இடங்களும் வந்து நல்லா இருக்கு. அதனால நீங்க வந்து லீகலா நீங்க படிக்கணும், அந்த மாதிரி நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டா போகலாம். சனி உங்களுக்கு பாகியாதிபதி, மற்ற ராசிக்கு வந்து அவர் பெருசா பாகியம் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஸ்டாரே அவர் தான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த சூப்பர் ஸ்டார் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு காம்படிஷன் வந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. அது எந்த ஒரு போட்டியா இருக்கட்டும், ஆஃபீஸ்ல இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இல்ல உங்க ஒர்க் லைஃப்லோ, இல்ல யாராவது உங்களை எதுக்கணும்னு நினைச்சா அந்த விஷயத்துல சனி பகவான் வந்து ஜெயிக்க வைப்பாரு. ஏன்னா சனிக்கு அவ்வளவு பவர் இருக்கு 6ஆம் இடத்துல உட்காரும் போது. எஸ்பெஷலி உங்களுடைய ராசியில இருந்து 6, 8, 12 பாவங்கள்ல அவர் கிராஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அபரிபிதமான ஒரு சக்தியும் அந்த பவரையும் வந்து சனி பகவான் கொடுக்குறாரு. இது இந்த 3 வீடுமே பாத்தீங்கன்னா அவருக்கு பிடித்த வீடுகள் தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ல அமர்றதை விட இந்த மாதிரி மறைவு வீடுகள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ல போய் அமைவது அப்படின்றது, அதுவும் உங்க ராசிக்கு எஸ்பெஷலி அமைகிறதுன்றது சூப்பரான ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவர் யோகம். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 2 வீட்டோட அதிபதி எங்க 6ல போய் மறைஞ்சிருக்காருலாம் சொல்ல முடியாது. அங்க இருக்க மறைஞ்சு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற அத்தனை பேரையுமே அவர் வந்து அடிச்சு ஓட விடுறாரு. அப்படி வேணா அதை வந்து நம்ம சொல்லலாம். சரியா? ஆனாலும் உங்களுடைய சுயஜாதகத்துல பாருங்க சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கு, அவர் பலமா இருக்காரா இல்ல பலவீனமா இருக்காரா, சுபத்துவமா இருக்காரா, குருவோட சேர்க்கை, குருவோட பார்வையெல்லாம் இருந்ததுன்னா எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதம் மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து எக்ஸலண்டா இருக்கு. சனியோட அம்சம், சனியோ வந்து அமர்ந்திருக்கிற அந்த ஒரு ஸ்தானமானது
ரொம்ப எக்ஸலண்டான ரொம்ப வந்து குட் அண்ட் பாசிட்டிவ் அவுட்கம்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு சனி. ஜனவரி பிப்ரவரி மார்ச்க்கு மேல நீங்க வந்து அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணாம அதுக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறது எனக்கு வந்து நல்லதா படுது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. பை.